செய்தியின் தலைப்பு உன்னை வெளியே கொண்டு வருவேன், உன்னை வெளியே கொண்டு வருவேன் என்ற தலைப்பில் செய்தி அர்த்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 107:14 வாசிக்கிறோம். அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் என்று வாசிக்கிறோம். அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்த அவர்களை வெளிப்பட பண்ணி, அந்தகாரமான இருளிலே நாம் ஒரு காலத்திலே இருந்தோம். சாத்தான் என்னை இருளுக்குள்ளே என்ன செய்யறான், தள்ளிவிடுகிறான் என்று தாவி சொல்றார். சாத்தான் இருளின் அதிகாரத்தில் உள்ளவர், இருளின் அதிகாரி சாத்தான், வெளிச்சத்திற்கு அதிகாரி இயேசு. அல்லேலூயா. இருளின் அதிகாரியாகிய சாத்தான் இருளின் அந்தகாரத்தில் நம்மை கொண்டு போய் என்ன செய்யறான், வைக்கிறான். மரண இருளுக்குள்ளே கொண்டு போகிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நம்மை வெளிப்பட பண்ணினார். அல்லேலூயா. வெளியே கொண்டு வந்தார். அந்த காலத்தில் இருந்த நம்மை, மரண இருளுக்குள் இருந்த நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அதிலே 15ஆம் வசனத்திலே வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைத்து இருப்பு தாழ்பவர்களை முடித்தார் என்று 16 அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்தருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக என்று வாசிக்கிறோம். அப்படி நம்ம மரண இருளிலிருந்து, அந்த மரண அந்தகார இருளிலிருந்து வெளியே வரும்போது தடைகள் ஏற்படும். நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய கூட இருக்கிறவர்கள் நம்ம என்ன செய்வாங்க, விட்ட மாட்டான், தடை செய்வான். சாக்காமையை விட்டு அதை சொல்லி நம்மளை கலைக்க வழி பார்ப்போம். அப்படி தடைகள் வரும்பொழுது ஆண்டவர் செய்கிறாரே, உங்களை தெரிந்து கொண்டபடினாலே உங்கள் கட்டுகளை அறுத்து, கட்டுகளை உங்களுக்கு இருக்கிற சாபங்கள், பாவங்கள், உங்களுக்கு இருக்கிற வியாதியின் கட்டுகளை எல்லாம் அறுத்து அந்த ஜனங்கள் மத்தியில அவர்கள் வெண்கல கதவு போல இருக்காங்க. எப்படி இருக்காங்க? வெண்கலம் ரொம்ப பலம் உள்ளது வெண்கலம். அப்படி வெண்கல கதவுகளை உடைக்க முடியாது, ஆண்டவர் தான் உடைக்கணும். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. வெளியே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனால அவருடைய கிருபை, நம்ம வெளியே கொண்டு அவருடைய கிருபை. மனுபுத்தருக்கு அவர் செய்த அதிசயங்கள் வெள்ளாம் செய்து நம்மை ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதனால நாம் என்ன செய்யணும், அவரை துதிப்பார்களாக என்று சொன்னதுனால அவரை துதிக்கணும். எதுக்காக துதிக்கணும்? அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கணும். அல்லேலூயா. தினம் சோறு தந்தாரு, சாப்பாடு தந்தாரு, நல்ல துணிமணி தந்தார் என்பதற்காக மாத்திரமல்ல. இதெல்லாம் நீங்கள் உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர்களுக்கு தருவது தரக்காக. ஆனால் உங்களுக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ரட்சிப்பு விளையாடப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் பரலோகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அல்லேலூயா. அந்த ஒரே நீரை ரட்சிப்பதற்காக சோபரம் என்று அதிகமாக நம்ம துதிக்கணும். சோபரம் நம்ம ஆண்டவர் நம்மை எதிலிருந்தெல்லாம் வெளியே கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம பார்க்க போகிறோம். வெளியே கொண்டு வந்திருக்காங்க. எதிலிருந்தெல்லாம் வெளியே கொண்டு வருகிறார். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், பிரேத குழியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எங்கிருந்து? பிரேத குழியில கிடக்கிறோம் நம்ம. அதுல இருந்து வெளியே அதை திறந்து அதுல இருந்து நம்மை தூக்கி வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் 37:12 வாசிக்கிறோம். இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை வெளிப்பட பண்ணுவேன். இஸ்ரவேல் தேசத்துக்கு உங்களை வர பண்ணுவேன். அல்லேலூயா. சாட்ட வாஸ்தவமே கவனி, செய்தி கவனி. தேவன்
திறந்து மூடி கிடக்கு. பிரேத குழிக்குள்ள நம்ம மூடி உள்ள கிடக்கிறோம். அதை திறக்கிறான். என்ன செய்யறாரு? திறக்கிறான். திறந்த வாசலை வைத்திருக்கேன்னு சொன்ன மாதிரி திறக்கிறான். திறந்து நம்ம அதிலிருந்து தூக்கி வெளியே கொண்டு வந்து நம்ம இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போகிறார். ஒரு தாயும் கற்பமும் ஒரு 10 மாதம் ஒரு பிரேத குழிதான் இல்லையா? பிரேத குழிக்குள்ள தான் பிள்ளை இருக்கு. ஆண்டவர் அதை வெளியே கொண்டு வரும். அல்லேலூயா. தாவீது சொல்றார், என் தாயின் கற்பத்திலிருந்து என்னை வெளியே எடுத்தவர் நீரே, உண்மையே துதிப்பேன். அல்லேலூயா. வெளியே எடுத்தேன் என்று சொன்னார். அதுபோல பிரசவிக்கப்படுவது நான் பிரசவத்தை எடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவள் பிள்ளை கற்றெடுத்தால் சொல்வது போல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிரேத குழியிலிருந்து தூக்கிறது. இந்த நாம் மறந்து விடக்கூடாது. பிரேத குழியாகிய பாவம் ஒரு பிரேத குழி, சாபம் ஒரு பிரேத குழி. நமக்கு வருகிற துன்பங்கள், கொலைகள், பிரச்சனைகள் எல்லாமே ஒரு பிரேத குழி தான். ஆண்டவர் அனுதினமும் அதிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. தூக்கி எடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து நன்றியுள்ள ஸ்தோத்திரங்களை துதிகளை செலுத்த வேண்டும். உலகத்திலே பல விதமான பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், சாசிக்கிறீர்கள் அதிகமாக காணப்படுகிறதை இந்த நாட்கள் எல்லாம் பார்க்கும். அவைகளிலிருந்து நம்ம ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவைகளை நாம் மேற்கொண்டு நம்ம என்ன செய்யணும்? நடப்பதற்கு அதனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடுகளை கடந்து செல்ல பலன் தந்தீரேன்னு சொன்னது போல பாடுகளை கடந்து தான் செல்ல வேண்டியது. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்தே அது பிரச்சனைகள் தான் வளருது. என்ன பண்ணுது? பிறந்ததுன்னே உபத்திரவம் ஆரம்பிக்குது. அது அந்த பிறப்பிலிருந்தே அந்த உபத்திரவான பிரச்சனைகள் அந்த குழந்தைக்கு இருந்தவுடனே தான் கடைசி வரை அதுக்குள்ளதான் போராடி மேற்கொண்டு பெரிய ஒரு என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஒரு வாழ்வை வாழ்ந்து காட்டிய இந்த வாழ்க்கையை நம்ம முடிக்க வேண்டியிருக்கு. ஆகவே பிரச்சனைகளை நாம் கடந்து செல்வதே இருக்கிறோமே ஒழிய பிரச்சனைகள் வந்திருக்கிறதே சொல்லி நாம சோர்வே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு எஸ்ஐயா 40:31 கழுகு சட்டைகளை அடித்து மேலே எழும்புவது போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து எழும்புவார்கள். ஒரு விசுவாசியை ஆண்டவர் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? ஒரு கழுகு, காக்காய்க்கு அல்ல. அல்லேலூயா. காக்காய்க்கு சொல்ல, காக்காவை கவனித்து பாருங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. கழுகு எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும், எவ்வளவு பெரிய எதிர்காற்றுகள் அடித்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தேசத்தில் வந்தாலும் அது என்ன செய்யும்? அதை எதிர்த்து மற்ற காகங்கள், பறவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காற்று எதிர்காற்றுலாம் அடிக்கும் போது ஒரு மரத்தில் உட்காந்துருக்கும். என்ன செய்யும்? மரத்தில் உட்காந்து. ஆனால் இந்த கழுகு என்ன பண்ணுது? அதை எதிர்த்து பறந்து சென்று அதுக்கு மேலே போய் விடுது. அல்லேலூயா. மேலே போய் அந்த மனுஷ வாடை இல்லாத இடத்துக்கு போயிடும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எங்க போகணும்? எப்படிமா ஜெபிக்கணும்? காத்திருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? கழுகு போல மேலே எழுப்பி நீங்க மேலே போயிடும். மனுஷ வாடைக்கு மேலே போயிடும். அல்லேலூயா. மனுஷ வாசையிலேயே உங்களுக்கு இருக்கக்கூடாது ஜெபம் பண்ணும்போது. அல்லேலூயா.
மனுஷ வாசனை இருக்கக்கூடாது. நீங்க அந்த செல்லுடைய அந்த தொடர்புக்கு மேலே போயிடணும். அல்லேலூயா. செல் தொடர்பு இருக்குல்ல, செல் எடுக்காத இடத்துக்கு, அல்லேலூயா, அந்த நெட்டு கிடைக்காத இடத்துக்கு மேலே போயிடணும். ஜெபம் பண்ணும்போது, பைபிள் படிக்கும் போது, அந்த சமூகத்திலே காத்திருக்கும் போது மேலே போயிட்டீங்கன்னா அந்த எதிர்ப்புகளை எல்லாம் அந்த நிச்சயம் எதிர்த்து கடந்து செல்ல பலம் தருவார். அல்லேலூயா. புது பலம் தருவார். அல்லேலூயா. ஒரு பாட்டு கூட உண்டு. கழுகை போல் பறந்து நீ உன்னதத்தில் வாழ்கின்றவான் காத்திரும் வாழ்கின்ற ஜீவியம் வாஞ்சித்துக்கொள். அது விரும்பணும். ஆழ்கிற ஜீவத்தில் நம்ம கொஞ்சம் மேலே எழுப்பணும். நான் கழுகை பண்ணி சொல்றாரு. ஒரு விசுவாசி கழுகு கோப்பா இருக்கிறாங்கன்னா கழுகை இருந்தால் வருது. எல்லா பறவைகளும் கீழே பறந்தாலும் இது மேலே தான் பறகுது. அல்லேலூயா. எப்போதும் நீங்க கொஞ்சம் மேலேயே என்ன செய்ய இருக்கணும். அல்லேலூயா. மானுடைய பிள்ளைகள் கீழே போயிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் நம்ம எங்கே கொண்டு போகிறார்? பிரேத குழியிலிருந்து வெளியே அதை திறந்து வெளியே இழுத்து கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வருகிறார். எங்க கொண்டு வருகிறார்? இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசம். இஸ்ரவேல் தேசம் ஒரு நன்மைகள் நிறைந்த ஒரு தேசம். அது ஆண்டவருடைய தேசம். அல்லேலூயா. வாக்குத்தத்த நாடு இல்லையா? அங்கே எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இருக்கு. அல்லேலூயா. ஆமா இருக்கிற. அங்கே தேவனுக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது. அங்கே ஆராதனை இருக்கிறது. அங்கே தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அது முற்பிதாக்களுடைய தேசம். என்ன முற்பிதாக்கள் வாழ்ந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் அந்த ஜனங்களோடு சேர்க்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தில் ஒரு வசனம் 68:26 இஸ்ரவேலின் ஊற்றுகளில் இருந்து தோன்றினவர்களே சபையின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள். பார்த்தீங்களா? ஆண்டவர் எங்க கொண்டு போயிட்டாருங்களா? இஸ்ரவேலுக்கு கொண்டு போய் அந்த ஊற்றிலிருந்து தோன்றினவர்களாக என்ன செய்தாரு? மேன்மையாக கொண்டு வந்தார். அல்லேலூயா. இதை எப்படி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே ஒரு புதிய பெயரை கொடுத்து புதிய நாமத்தை கொடுத்து புதிய கிருபைகள் பலன் வல்லமைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆகவே நம்ம என்ன செய்யறாரு? பிரேத குழிகளை திறந்து நம்ம வெளியே கொண்டு வந்து இருக்கிறார். நாம் அவரை ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும், அவரை நாம் புகழ் பாடணும், அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லணும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்து நம்ம ஆராதிக்கணும், தேவனை தொழுது கொள்ளணும். அந்த ஒரே பிரேத குழிகளிலிருந்து திறந்து வெளியே கொண்டு வந்தீரையா. எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு சிலுவையில ஜீவனை கொடுத்து என்னை தூக்கி எடுத்தேன் என்று சொல்லி நன்றி சொல்லணும். அல்லேலூயா. சும்மா திறக்க முடியாது. பிரேத குழிய திறக்க முடியாது. ஆண்டவர் தான் திறக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரே பிரேத குழியிலிருந்து வெளியே வந்தவர் தான். ஒரு அல்ல சொல்லுங்க. அவர் எங்கிருந்து வந்தாரு? இயேசுவிலிருந்து வந்தாரு. பிரேத குழியிலிருந்து வெளியே வந்தாரு. அல்லேலூயா. ஆகவே பிரேத குழியிலிருந்து வெளியே வந்தவர் தான் நம்மை தூக்க முடியும். அல்லேலூயா. நம்மை
மீட்க முடியும். நம்மை தூக்கி எடுத்து இஸ்ரவேலின் ஜனங்களாக சேர்க்க முடியும். அல்லேலூயா. இரண்டாவது நம்ம கணக்கு சொல்வோம். பிரேத குழியிலிருந்து வெளியே வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். முதலாவது ஆண்டவரே நம்மளை தூக்கி எடுத்து கொண்டு வர்றாரு, தேர்ந்தெடுத்து மாற்றி இருக்கிறார். இரண்டாவது, அவருக்கு நாம் சிநேகிதனாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? அவரை நேசிக்கிறவர்களாய், அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய், அவருக்கு நண்பர்களாய், சிநேகிதர்களாய் நாம் இருக்க வேண்டும். யோவான் 11:3 வாசிக்கிறோம். அப்பொழுது அவனுடைய சகோதரி, ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லி அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். 5ஆம் வசனத்திலே லாசருவினிடத்தில் இயேசு அன்பாய் இருந்தார் என்று வாசிக்கிறோம். நீர் சிநேகிக்கிறவன் என்ன என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவர் சிநேகிக்கிறார். லாசருவினிடத்தில் அன்பாய் இருக்கிறார். ஆண்டவர் லாசருவை சிநேகித்து அன்பாய் இருந்தார். சிநேகிக்கிறவர், அவர் அன்பு கூறுகிறவர். யோவான் 15:15 வாசிக்கிறோம். நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு என்ன சொல்கிறார்? நம்மை பார்த்து நான் உங்களை சிநேகிதர் என்றேன், நண்பன் என்று சொல்லுகிறார். சகோதரிகளை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு ஆண், அந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு பஸ்கா பலி செலுத்துவதற்கு ஒரு ஆண் ஆட்டை தான் தெரிந்து கொண்டார்கள். இயேசு நம்மை மிக்க ஆணாக வந்தார். அல்லேலூயா. ஆணாக வந்தார். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஆண் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, பெண் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. அதுபோல நமக்கு ஒரு நல்ல நண்பனாக இயேசு இருக்கிறார். நான் உங்களுக்கு நண்பன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. நண்பனோட எவ்வளோ க்ளோஸா பேசலாம். பெண்கள் தோழிகளோடு எப்படி பேசுவாங்க? மேலே கையெல்லாம் போட்டு நல்லா அவங்கள தடை விட்டு நல்லா பேசுவாங்க இல்லையா? இதுபோல நீங்கள் ஆண்டவர்கிட்ட நல்லா என்ன செய்யலாம்? நல்லா பேசலாம், நல்லா அவரோடு நெருங்கி ஜீவிக்கலாம். உடனே சொல்லுவோம். இயேசு நம்மை நண்பன் என்று சொல்லுகிறார். குடும்பத்தில் ஒரு நண்பன் என்று ஒருத்தர் சொன்னார். யாருமா? ஆபிரகாம். ஆபிரகாம் பலி செலுத்தி கீழ்ப்படியும் போது அவனை பார்த்து என் சிநேகிதன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமா. அப்புறம் இன்னொரு சிநேகிதன் யாரு? மோசே. மோசையை பார்த்து சிநேகிதனோடு பேசுவது போல பேசினார் அப்படின்னு இல்லையா? ஆமா. அப்படியாக புதிய பாட்டில் ஒரு சிநேகிதன் இருந்தார். யாரு? யோவான். யோவான் ரொம்ப அவனுக்கு பிடித்த ஒரு சிநேகிதனா இருந்தார். அப்படி அனைவரை குறித்து நாம் பார்ப்போம். அப்படி புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்து நம்மை இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை நண்பன் என்று சொல்லுகிறார். இந்த லாசருவை 4 நாள் கழித்து போய் என்ன செய்தாரு? எழுப்பினார். 4 நாள் ஆனாலும் நண்பன் அல்லவா? உங்களுக்கு பிரச்சனைகள் எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கலாம், பல வருடங்களாக பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். நீங்கள் பிரேத குழிக்குள்ளே பல ஆண்டுகள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அதை திறந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. லாசருவே வா என்று சொல்லி உரத்த சத்தமாய் சொன்னார். லாசர் வெளியே வந்தார். அல்லேலூயா. வந்தார். ஆகவே நண்பனாக நாம் ஆண்டவருக்கு மாற வேண்டும். நண்பனோடு பேசுவது போல நீங்க என்ன செய்யணும்? நண்பன் தான் கோலம் போன என்ன செய்ய அவன் ஒரு தப்பு செய்தா நீங்க கண்டிப்பீங்க. என்ன செய்வாங்க? கண்டிப்பீங்க. ஒரு வருஷமா வாசிங்க. நீதிமொழி 27:6. சிநேகிதன் அடிக்கும் அடிகள்
உண்மையானவைகள். சிநேகிதன் அடிக்கிற அடிகள் உண்மையானவைகள். சிநேகிதன் அடிக்கிறவனாக இருக்கிறான். இவன் தவறு செய்யும்போது, பாதை மாறி போகும்போது, பயணம் மாறி போகும்போது என்ன செய்யறான்? அடிக்கிறான். அடிச்சு போடாத சரி சொல்லுவான். ஒரு அடி அடிச்சு காலை பிடிச்சி கிள்ளி நீ போடா அப்படின்னு. ஆண்டவர் அப்படி நமக்கு நம்ம சொன்னா அடி கொடுத்துற. அடி கொடுக்குறா இல்லையா? கொடுக்குற. அடிக்கடி தலைவலி, கைவலி, கால்வலி எல்லாம் வழியா வருது. ஆண்டவர் சில பைபிள் படிக்கலன்னா ஒரு அடி கொடுப்பாரு. யோகம் இல்லைன்னா நம்ம பிள்ளைகளை கூட்ட நீங்க பைபிள் வாசியா சில கால்வலி திருக்கிறோம்ல, ஒரு அடி கொடுக்குறோம்ல சோட்டில். அப்படி நம்ம செய்யும்போது ஆண்டவர் ஒரு அடி கொடுத்துருவார். ஆகவே ஆண்டவருடைய அடி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒரு அடி கொடுத்தாலும் ஒரு படியாக கொடுத்து விட்டுருவாரு. 4 நாளைக்கு எந்திரிக்க முடியாது. அதனால நல்லா பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், அல்லேலூயா, ஆண்டவரை நேசிக்கணும், அவரோட பேசணும். அதுதான் மனிதனை படைத்தார். ஆதாம் எவ்வாறு படைத்தாரு? தினமும் அவர்களோட பேசுறதுக்காக படைத்தாரு. தினமும் பேசினாரா இல்லையா? பேசினார், தினமும் பேசினார். அது பேசிட்டு போன பிறகு சாத்தான் வந்துட்டான். சாத்தான் சத்தத்தையும் கேட்க ஏவாள் விரும்பிட்டான். ஆண்டோட சத்தமே போதுமே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு திருப்தி இருக்கலாம். தேவ சத்தம் எனக்கு போதும். சாத்தானுடைய சத்தம் வேண்டாம், உலக சத்தம் வேண்டாம், பாவ சத்தம் வேண்டாம், வீணான சத்தங்கள் எனக்கு வேண்டாம். என் வார்த்தைகளை வெறுத்து உடைய வேதத்தை பிரியப்படுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். அதுபோல நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யணும்? வெறுக்க வேண்டியத விளக்க வேண்டியதை விளக்கம். அல்லேலூயா. யோசேப்பு போத்திபார் மனைவியிடத்தில் பேசும்போது என்ன சொல்லுகிறார்? எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம், ஆனால் எல்லாம் தகுதியாகிறார். எல்லாவற்றையும் நான் எனக்கு விளக்கல எஜமான், உன்னை மட்டும் விலக்கி வச்சிருக்கேன். அல்லேலூயா. உன்னை மட்டும் விலக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போனாங்கல்ல. நல்லா சொல்லுங்க. விலக்கி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு சில காரியங்களை விலக்கி வச்சிருக்கிறேன். நான் குடிச்சா என்ன, நான் தப்பு பண்றேன்னா, கெட்ட வார்த்தை பேசுறேன்னா, நான் வேறு படுத்துக்கிறேன். உடம்பு வலிக்கிறா குடிக்கிறேன்னு சொன்னா அது யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதெல்லாம் கொடுக்கிறார் பேசுறது, தும்புறார் பேசுறது. தும்புறார் ஒட்டைப்பா பேசுறார். அல்லேலூயா. அப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் விலக்கி இருக்கிறவங்க என்ன செய்யணும்? விளக்கப்பட்டது வேண்டாம் என்று ஒதுக்கி போகணும். குறையெல்லாம் சொல்லுவோம். விளக்கப்பட்ட எது எது ஆண்டு உங்களுக்கு விலக்கி இருக்கிறார் சரி, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நன்றாவே தெரியும். உங்களுக்கு புத்தியை தந்திருக்கா, அறிவை தந்திருக்கா, ஞானத்தை தந்திருக்கிறா. இன்னும் ஞானம் இல்லைன்னா கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தால் என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். ஆகவே கர்த்தருக்கு பயந்து விளக்கினதை தொடங்கலாம். விளக்கப்பட்டது விளக்கப்பட்டது. அல்லேலூயா. அதுக்கு சில அர்த்தங்கள் எல்லாம் சொல்லி சில ஞானமா பேசுற மாதிரி, ஆண்டவருக்கு மேல பேசுற மாதிரி, ஆண்டவர் ஏதோ சொல்லியிருக்காரு அது அப்படி இல்லை இப்படி. ஆண்டவருக்கே புத்தி சொல்லுறவர்களா இருக்கிறார். நம்ம மல்கியாவில் பார்த்தோம்ல 7 கேள்விகள் ஆண்டவருக்கே புத்தி சொல்றாங்க. இதுல அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த கடைசி நாட்களில் அதிகமாக எழுதி இருக்கிறார். நம்ம சபையிலும் ஒரு சிலர் குடிச்சிட்டு அவருக்கா பேசுறாங்க. அவனுக்காக நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா. உடைத்து உருவாக்குவார். அல்லேலூயா. உடைத்து உருவாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நீதிமொழி 18:24 வாசிக்கிறோம். சகோதரனையும் அதிக சொந்தமாய் சிநேகிக்கிறவனும் உண்டு. ஏசையாரோ நம்ம யாரோ, அவர் எந்த ஜாதியோ நம்ம எந்த ஜாதியோ, ஆனா அவர் என்ன பண்றாரு? நம்மை சிநேகிக்கிறார். சகோதரனிலும் தாயிலும் தாப்பனிலும்
சகோதர சகோதரனையும் சொந்த பந்தங்களையும் மேலாய் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அதிக சொந்தமாய், எப்படிமா அதிக சொந்தமாய் சிநேகிப்பவன் உண்டு. அவர் அதிக சொந்தமாய் சிநேகிக்கிறவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. இயேசு அதிக சொந்தமாய் நம்மை நேசிப்பார், அதிக சொந்தமாய் விசாரிப்பார், அதிக சொந்தமாய் நம்மை கேள்விகள் கேட்பார். ஹல்லேலூயா. அதிக சொந்தமாய் நம்மை நேசித்து நம்மை கோசித்து ஒட்டு வைத்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அதிக சொந்தம் இயேசுதான் அதிக சொந்தம். ஹல்லேலூயா. சொந்த குமாரன் சொந்த குமாரன் சொந்த குமாரனை தந்தாய், உங்கள் சொந்த குமாரனை தந்தாய். ஹல்லேலூயா. சொந்த குமாரனை கொடுத்து நம்மை சொந்தமாக்கி கொண்டார். ஹல்லேலூயா. சொந்த குமாரன் இரத்தத்தினால மீட்கப்பட்டதுனால சொந்தம். அவன் இன்றைக்கு மாலை நடக்கிற அந்த பணக்காட்சி ஊழியர்களுக்கு ஆரம்பிக்கிறோம். இப்படியாக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் அந்த லாசருவை ஏன் பிரேத குழியிலிருந்து குழியை திறந்து வெளியே கொண்டு வந்தார் என்று சொன்னால், அவன் ஆண்டவருக்கு எப்படி இருந்தானா? சிநேகிதனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவன் மேல் அன்பா இருந்தார். சிநேகித்தான், அன்பு செலுத்துகிறவராக இருந்தார். ஏனென்றால் ஆண்டவர் அடிக்கடி அந்த பெத்தானியாவுக்கு வரும்போது, பெத்தானியா எருசலேமிலிருந்து 2 மைல் தூரம் தான். அடிக்கடி என்ன செய்வாரு, அங்க போகும்போது தங்க அவருக்கு இடம் இருக்கிறதுனால அங்க போய் தங்குவார். போகிற நேரம் அவன் என்ன செய்வான், நம்ம இவனுக்கு 4 தடவை பாஸ்போர்ட் வந்தாருன்னா என்ன சொல்லுவாங்க, என்ன சுமமா வராரு அப்படின்னு. ஆனால் ஏசு கிறிஸ்து எப்போ போனாலும் அந்த லாசர் எடுத்துதான் அன்பா இருந்ததுனால, நேசித்ததுனால, வாங்க ஆண்டவரே உட்காருங்க சேர் எடுத்து போடுவான். ஹல்லேலூயா. நமக்கு நான் வெறுப்பு தட்டியது, உன்னை சடித்து வெறுக்கும்படி அவன் வீட்டுக்கு அடிக்கடி கால் வைக்காத நீதிமொழியிலோட வசனம் இருக்கு. அதுபோல இருக்கு, ஜனங்கள் அப்படி இருக்காங்க. விசுவாசிகளும் சிலர் தான் இருக்காங்க. பாஸ்டர் என்ன வாரத்தில் 1 நாள் தான் போதுமே, அந்த மாதிரி எப்போ வந்தாலும் வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி வரவேற்கிறார். அவருக்கு ஆகாரங்களை அவங்க அக்கா அம்மா சமைத்து கொடுக்கும் போது அதை கொண்டு போய் படைக்கிறார். அவருக்கு வேண்டிய தண்ணீர் எல்லாம் வசித்து அவருக்கு என்ன செய்யறான், எல்லா உதவிகளையும் செய்கிறார். அவர் தங்குவதற்கு ஏற்பாடு செய்கிறார், படுப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார். அவர் நன்றாக கவனித்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. நண்பன், அப்படிப்பட்ட ஒரு நண்பனாக இருந்ததுனால இயேசு கிறிஸ்து 4 நாள் ஆனாலும் கூட வெளியே வா என்று சொல்லி உரத்த சத்தமா சொல்றார். ஹல்லேலூயா. அவன் எப்படியா வெளியே வந்துடணும்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி கத்துன்னு கத்திவிட்டார். அவரை எல்லாம் சொல்லுவான். ஆமாம், இல்ல நண்பனுக்காக பாருங்க, அவர் ஜீவனை கொடுத்தவனை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நண்பராக இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்களும் ஒரு நண்பனாக இயேசுவுக்கு இருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் வருகிற துன்பங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள், பாடுகள், அது பிரேத குழியில் இருக்கிறது போல இருந்தாலும் உங்களை ஆண்டவர் அதை திறந்து வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. 3வது நம்ம கடந்து செல்வோம். இந்த யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வரைக்கும் வாசிக்கும்போது, விளையாடப்பட்ட நயனம் நடந்ததை இடத்தை கொண்டு வந்து அவர்கள் விருந்து செய்து அதை செய்த போது அதனுடைய பாதத்தை ஊற்றினார் என்று வாசிக்கிறோம். மரியா இந்த லாசருடைய அக்கா என்ன பண்றா, அங்கே விருந்து ஆயத்தப்படுத்தி லாசரு மாத்தாள் மரியாதை எல்லாம் சேர்ந்து ஒரு வீட்டில் ஒரு விருந்து, ஸ்பெஷல் விருந்து. தினமும் ஆண்டவர் ஆகாரம் போட்டாலும் அன்னைக்கு ஸ்பெஷல். நம்ம தினமும் ஏன் பண்ணாலும் பாஸ்டரை கூப்பிட்டு ஒரு நாள் என்ன செய்யணும், சபையாக கூப்பிட்டு ஒரு ஜெபம் ஸ்பெஷல் விருந்து வைக்கிறாங்க, வச்சு கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க. லாசரு உயிரோடு எழுப்பினான்னு சொல்லி, லாசரு உயிரோடு எழுப்பினா அநேகரே ஆண்டவருக்கு விசுவாசம் வைத்தாங்க, அதனால தான் எழுப்பினார். ஹல்லேலூயா. இவனால அநேக ஆத்துமாக்கள் கர்த்தரிடத்துல வருவார்கள் என்று சொல்லி தான் எழுப்பினாரு. உங்களையும் கர்த்தர் அதனால தான் எழுப்பியிருக்கிறார்.
பிள்ளைகள் நீங்களும் அநேக ஆசீர்வாதமா இருக்கணும். உங்க மூலமா அநேக சபைக்கு வரணும். ஒரு ஆளே சொல்லுவோம். அப்ப அங்கே ஆராதனை நடக்குது, துதி நடக்குது, சோதனை நடக்குது. காணிக்க நேரத்துல வரும்போது அவர் மரியாதை கொண்டு போய் என்ன செய்யறார்? நல்ல தைலத்தை 300 பணத்துக்கு விலையுள்ளதை கொண்டு ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்துகிறாள். அல்லேலூயா. செலுத்தணும். ஆண்டவருக்கு நீங்க செலுத்த வேண்டியதெல்லாம் செலுத்தணும். அரிசி காணிக்கை கொடுக்கணும், இந்த காய்கறிகள் கொடுக்கணும், எல்லாவற்றையும் உங்களுக்கு வருகிற வருமானத்தெல்லாம் சபையை நினைத்து கொடுக்கணும். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டக்கூடாது சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. குடும்பம், பெரிய குடும்பம், நீங்கள் ஊழியத்துக்கு உற்சாகமாய் கொடுக்கணும். 300 பணத்தை காணிக்கையா கொடுத்துக்கா பாருங்க. அல்லேலூயா. அதுல அடுத்ததாக நம்ம கணக்கு சேர்ப்போம். மூணாவதாக ஊழியக்காரத்தில் அன்பா இருக்கும். ஊழியக்காரத்தில் 1-2 ராஜாக்கள் 13:20-21 வாசிக்கும் போதே கடைசி முடிச்சிருவோம். கவனிங்க. எலிசா மரணம் அடைந்த பின் அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபின் ராணுவம் தேசத்தில் வந்தது. தண்டு என்று சொன்ன ராணுவம், மோவாபின் ராணுவம் தேசத்தில் வந்தது. மோவாபியர்கள் மோசமான ஜனங்கள், விக்கிரகாராதனை செய்கிறவர்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத ஜனங்கள், ஆண்டவர் இருக்கிற ஜனங்கள். ஆனால் அந்த ஜனங்கள் இருந்து யுத்தத்துக்கு வந்திருக்கும் போதே ஒருத்தன் செத்து போயிட்டான். ஒருத்தனை வந்தான், திடீர்னு மண்டையை போட்டான். உடனே அவனை தூக்கி, அவன் செத்தவனை தூக்கி ஒரு கல்லறையில் போடுவோம்னு சொல்லி பக்கத்தில் ஒரு கல்லறை இருக்கு. அந்த கல்லறைக்குள்ள கல்லை வச்சு மூடி இருக்கிறாங்க. கல்லை எடுத்துட்டு இவனை உள்ள போடுறாங்களா, எவ்வளோ வெளியே ஓடிட்டான். கல்லை போடுறது கூட ஆள் வெளியே ஓடிட்டான். அப்போ எலிசாவின் அதில் என்ன வாசிக்கிறோம்? என்ன? எலிசாவின் எலும்புகளில் பட்டதுனால அவன் உயிரோடு வந்தான் சொல்லிப்பான். எலிசா செத்துட்டான். செத்த பிறகு கூட ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படியானா சாகாம இருக்கிற செத்து போன ஊழியக்காரன் ஒருத்தனை செத்து போனவனை உயிரோடு எழுப்பி இருந்தால், சாகாமல் இருக்கிற உயிரோடு இருக்கிற இயேசு எழுப்புவார். அல்லேலூயா. இயேசுவுக்கு எழுப்புகிற வல்லமை இருக்கிற ஊழியக்காரருக்கு அந்த வல்லமையை கொடுக்கிறார். மரித்தோரை எழுப்புவீர்கள் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, மரித்தோரை எழுப்புவீர்கள். அவர் பாஸ்ட் கவனித்தார், மரித்தோரை எழுப்புவீர்கள் சொல்லி. சபையில 5-6 வயசானவங்க இருந்தாங்க, ஆட்கள் இல்லை. அப்போ அவர் மரித்தோரை எழுப்புவீர்கள் சொன்னாரு. அவர் மரித்தவனையா நான் எழுப்பிடணும். அப்போ அது மொத்தம் நிறைய பேர் விசுவாசிப்பாங்க, நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் மரித்தோரை எழுப்பணும், அந்த வல்லமை தாங்க ஜோமி இருந்தார். ஒரு பாட்டி ஒரு நாள் வந்து, ஐயா கர்த்தருக்கு சோத்திரம், எங்கள் சொந்தக்காரன் மாடு எரிஞ்சு வச்சிருக்கான், ஒரு மாடு செத்து போச்சு, நீங்கள் வந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. மாடு செத்து வளர்ந்துடும். இவருக்கு பயமாக போச்சு. என்னடா நம்ம மனசு உயிரோடு இருக்கிறதுக்கு திருமையை கட்டிட்டு வாங்கிட்டா, இவன் செத்து போனால் மாட்டுக்கு வந்து நம்மளை கூப்பிட்றாங்க, வாங்கய்யா சும்மா வாங்கய்யா வந்து ஜோம் பண்ணுங்க ஐயா அப்படிங்கிற. இந்த மாதிரி செத்து போன மாட்டு அப்போ ஜோம் பண்ணாரு, தண்ணி தெளிச்சு ஜோம்னாரு, எதிர்த்துச்சு நல்லா சொல்லுவா. அப்போ ஊழியக்காரங்களுக்கு கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் உங்கள் பாஸ்டரிடத்திலே எந்த பிரச்சனையும் சொல்லணும். நீங்கள் இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு வருகிறார், இயேசு நேசிக்கிறார் சொல்லி எல்லா இடங்களுக்கும் நீங்கள் ஜெப விண்ணப்பங்களை அனுப்புறதை விட உங்கள் பாஸ்டருடைய ஜெபம்தான், உங்கள் மேய்ப்பருடைய ஜெபம்தான் உங்களுக்கு அவசியம். அல்லேலூயா. அதுதான் விலையேறப்பட்டது. மற்ற ஜெபங்கள் எல்லாம் வேஸ்ட். பாஸ்டர் ஜெபிக்கிற ஜெபம் வின். அல்லேலூயா. வெற்றியை தரும். அல்லேலூயா. பாஸ்டருக்கு அன்பா இருக்கும். பாஸ்டர் அவருடைய எலும்பு பட்ட உடனே சோமாய் பத்தியா இவர் பாஸ்டரோட ஒரு ஜெபம், பாஸ்டருடைய ஒரு அரவணைப்பு, பாஸ்டருடைய ஒரு அன்பு விசாரிப்பு உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. அது உங்களுக்கு அவசியம். இப்போ ஊழியக்காரருக்கு அன்பா இருக்கும். ஊழியக்காரருக்கு நீங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? தசமா காணிக்கையில கொடுக்கணும். கறி வாங்கினா என்ன செய்யணும்? நல்ல கறியா இருக்குது, பாஸ்டருக்கு ஒரு 6 கிலோ வாங்கிட்டு போவோம், வாங்கி கொடுக்கும்.
காய்கறி, மீன், இப்படிப்பட்ட காணிக்கைகள் எல்லாம் என்ன செய்யணும்? கத்திருக்கிறது நீங்கள் கொடுக்க அந்த ஊழியை இன்னும் வளர்த்து பெருகும். ஊழியக்கார சந்தோஷமா ஊழியத்தை செய்ய முடியும். முறையிலே சொல்லுவோம். அந்த சூரியமையாவை பார்க்கிறவர்கள் என்ன செய்யறார்? அந்த ஊழியக்காரன் எலிசாவை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஆதாரம் கொடுத்து தங்க வைக்கிறார். அப்புறம் புத்தகத்தை சொல்றார், நம்ம வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வராரு, அவர் பரிசுத்தமான ஊழியக்காரரு. அவருக்கு நம்ம மேல் வீட்டில் ஒரு அறையை கட்டி அதில் ஒரு கட்டில் போட்டு, ஒரு நாற்காலி போட்டு, ஒரு மேஜை போட்டு வரபோதெல்லாம் தங்க வைப்போம் சொல்லி அந்த ஆதாரம் கொடுத்து அவனை ஆதரிக்கிறான். இப்படி இருக்கிற போது இந்த தேசத்துல அவளுக்கு குழந்தை இல்லை. அந்த ஊழியக்காரர் குழந்தையை அவனுக்கு கர்த்தர் தருகிறான்னு சொல்லி குழந்தையை கொடுக்குறான். அப்புறம் அந்த குழந்தை செத்து போயிடுது. மறுபடியும் ஜெபம் பண்ணி எழுப்பி விட்டுறாரு. ஹல்லேலூயா. இல்லையா? அப்போ ஊழியக்காரருக்கு நம்ம ஒரு அடைக்கலம் கொடுத்தா எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்குது. ஒரு சொல்லுவோம். அங்க பெண்ணாளத்தில் ஊழியம் முன்னாள் ஒரு இடம் அப்படி காலியாக கிடக்கும் சர்ச்சுக்கு முன்னாள். அப்போ வெள்ளக்காரங்களாம் வந்தாங்க. அப்போ அந்த ஓனர்கிட்ட போய் சொன்னேன், ஐயா அந்த இடம் வந்துருந்தாங்க, இப்படி கொடுக்க ஒரு நாள் நாங்கள் மீட்டிங் நடத்தணும். எடுத்துங்க, வெளிநாட்டிலேருந்து அவங்க நம்மளை நம்பி தானே வர்றாங்க, உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டாமா, எடுத்துக்கங்க அவரு. சரின்ட்டு அந்த இடத்துல மீட்டிங் கொண்டு வாங்க. கட்டாமல் கிடந்த இடத்துல சீக்கிரமே ஒரு வீடு கட்டிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம எதை செய்யணும் அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. உங்களுடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிட தேவன் அநீதி உள்ளவர். அன்புள்ள பிரயாசம், அன்பா நேசிக்கணும் ஊழியர்களை. அல்லேலூயா. அவர் அன்பா நேசித்ததுனால அவளுக்கு குழந்தை கொடுத்தாரு. செத்து போன உயிரோடு எழுப்பி கொடுத்தாரு. அது பார்த்ததுனால 7 வருஷம் பஞ்சம் வருதுன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்த போதும் வெளி நாட்டில் போயிருந்தா, வெளி தேசத்துல இருந்தா. 7 வருஷம் கழிச்சு வரும்போது இந்த கேயாசிக்கு ஜோர்பட்டான். கேயாசி நல்ல நல்லவன் தான். அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டானே உடைய நல்லவன் தான். அவனுக்கு சோறு போடுறதுனால அவன் ராஜா கிட்ட பேசிட்டு போது இந்த அம்மா வருது. வரும்போது சொல்றான், இந்த அம்மாவுக்கு ஐயா குழந்தை இல்லை, குழந்தைய ஜோமன்னாரு குழந்தை இருந்தது, செத்து போன மாதிரி உயிரோடு எப்படி கொடுத்தாரியா? இந்த மாதிரி பையனை கூட்டு வருது. இந்த பையன் தான் ஐயா நான் சொன்னோம்ல, இந்த பையன் தான். இவங்களுக்கு சொத்து சோதனைலாம் 7 வருஷத்துல அந்நியர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் வாங்கி கொடுமையான்னு சொல்லி அவன் தான் சொன்னான். அல்லேலூயா. ஆமா, கேயாசி அந்த ராஜாவிடத்துல கேட்டுக்கொண்ட போது ராஜா எல்லாம் அவர் மாசனை அனுப்பி எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுன்னு சொல்லிட்டான். ஒரு பிள்ளை சொல்லுங்க, நானுடைய ஊழியக்காரனுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்ததுனால அவனுக்கு 7 வருஷம் கழிச்சு வந்து போது எல்லாத்தையும் மறுபடியும் கொடுத்தாங்க. அல்லேலூயா. சொத்து சுகம் வயல் நிலம் வீடு வாசல் எல்லாம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆகவே ஊழியர்கள் எல்லாம் நேசிக்கும் போது அந்த எல்லாத்தையும் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம செத்த ஊழியக்காரன் ஒரு அற்புதம் செய்திருக்கும் போது உயிரோடு இருக்கிற ஊழியக்காரன் அற்புதம் செய்யாமல் இருக்க முடியுமா? அல்லேலூயா. ஊழியக்காரன் மூலமாக உங்களுக்கு நல்ல அற்புதங்களை செய்ய உங்களுக்கு ஒரு நல்ல ஊழியரை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு எலிசா உங்களுக்கு இருக்கிறார். அவர் மூலமாக நீங்கள் நல்ல அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் தாமே இந்த செய்தியால் உங்களை ஆசீர்வதிப்பாராக.